ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸில் எப்படியாவது 25 எடுத்திங்கன்னா உங்கள் போஸ்டிங் நிர்ணயம் ஆயிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் 25 எடுத்துகிட்டு தமிழில் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு ஜிஎஸ்சில் ஓரளவுக்கு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்கு கன்ஃபார்ம்ன்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நினச்சிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோடு சால்வ் பண்ணுறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 52வது வீடியோ 54வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 53 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 53 வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வித் எம்எம்கேன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரூட் த்ரீ அப் டு எவ்வளோ வரைக்கும்னே தெரியல, எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. இப்படி கொடுத்துட்டு ரூட் இதோட மதிப்பு என்னென்னு கேட்டாங்கன்னா, ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். 3/1னாலும் 3 சேம் தானே. 3/1னாலும் 3 சேம். ஆன்சர் வந்து 3. இதை ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணிடுவோங்களா? இது ஷார்ட்கட். ஓகேங்களா? 3ன்றதான் ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அது ஆன்சராக இருக்குன்றது 3. மல்டிப்ளிகேஷனில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரூட் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணுறப்போ ரூட் வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரூட் வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரூட் வச்சுக்கிட்டு அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா? இந்த ரூட் வேல்யூ தான் இது எக்ஸ். கரெக்டுங்களா? இந்த ரூட் வேல்யூ தான் எக்ஸு. இப்போது இங்கிட்டு இருக்க ரூட் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்னவாக மாறும்? ஸ்கொயராக மாறுங்களா? ஸ்கொயராக மாறப்போ 3x = எக்ஸு ஸ்கொயர்டு. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கும்? பேலன்ஸ் x = 3ன்னு இருக்கும். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 3. இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் கேட்டிருக்காங்க. எந்தெந்த எக்ஸாம்லேன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 2016 எத்தனாவது கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள்? 189வது கொஷினாக கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குரூப் 2 2022 கொஷின் நம்பர் 63 கேட்டிருக்காங்க. குரூப் 2 2022 கொஷின் நம்பர் 63 கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியாலஜி எக்ஸாம் 2021 51வது கொஷினாக கேட்டிருக்காங்க. 3 கொஷின் அவருமே வேறு மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரூட் செவன் அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.